பின்வருவனவற்றின் மீப்பெரு பொதுவகுத்தி எது? a power n minus 1 the whole squared, a n squared minus 1, a power n squared plus 1, a n plus 1 the whole squared. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 4 டேர்ம் கொடுத்துட்டு இதில் HCF தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னங்கிறது வந்துட்டு 1 விட கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 விட கிரேட்டராக தான் என்னோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இது 4க்கு தான் என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்களா, நம்ம எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா n வந்துட்டு 1 விட கிரேட்டர் அப்படின்னால நமக்கு எண்ணுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம். 2 போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். அப்படி என்னை விட 1 விட கிரேட்டர் அப்படின்னால அதுக்கப்புறம் உள்ள எதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 போடுறோம். ஓகேயா, இந்த பவரில் உள்ளது நமக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டம் தானே, அதனால் எண்ணுக்கு பதிலாக ஒரு வேல்யூ நான் போட்டு அதிலேருந்து எடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா எண்ணுக்கு பதிலாக 2 போட்டுக்கிட்டாச்சு. போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா எண்ணுக்கு பதிலாக 2 போட்டால் என்ன வரும், 2 minus 1, 2 minus 1 என்ன 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ a power 1 வந்துடுது. அடுத்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா அப்போ என்ன வரும், 2 ஸ்கொயர் என்னது 4, அப்போ 4 minus 1 3, அப்போ a cube வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 போட்டோன்னா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 அப்படின்னா 5 வந்துடும், a power 5. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா n plus 1ங்கிறதுனால 2 plus 1 அப்போ 3 ஸ்கொயர் என்ன a power 9. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. HCF கேட்டால் என்ன பண்ணும், பவர் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம HCF-ஆக எடுத்துப்போம். இதே LCM கேட்டாங்கன்னா பவர் எதுக்கு அதிகமோ அதை எடுத்துப்போம். இப்போ LCM கேட்டிருந்தாங்கன்னா a power 9 எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே HCF கேட்டனால a power 1 தான் நமக்கு ஆன்சர். a power 1 எதுக்கு வருது, இதுக்கு தான் வருதா, அப்போ a power n minus 1 the whole squared இதுதான் HCF-குரிய ஆன்சர். ஓகேயா.